ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 4. இன்றைக்கி நம்ம யாருக்கு நன்றி சொல்ல போகிறோன்னா கீரைக்காரவங்களுக்கு, காய்க்காரவங்களுக்கு. ஸோ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்போது டாக்டர் நம்மளை கீரைகள், காய்கறிகள், பழங்கள் நிறைய சாப்பிடுங்கன்னு நமக்கு சொல்லுவார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம அதையெல்லாம் சரியாக சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அங்கே தான் போய் பேரம் பேசுவோம், இதை போய் எதுக்கு சாப்பிடணும்னு யோசிப்போம், அப்படி இப்படின்னு பண்ணுவோம். பட் நமக்கு ஒரு உணவு பொருளை நம்ம வீட்டுக்கே கிடைக்கிறதுக்காக பண்ணுறது இந்த கீரைக்காரவங்களும் இல்லை காய் விற்கிறவங்களும் தான். ஸோ அவங்களுக்கு எப்போவுமே நம்ம நன்றியோடு இருக்கணும். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு கீரை தர்றதுக்கெல்லாம் ஆள் இருக்குதுன்னா நம்ம கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே நன்றியோடு தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ஆரோக்கியத்தை ரொம்ப குறைவான விலையில் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம இதையெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும்போது இல்லை ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அப்போ வர்ற பில்லை பார்த்து வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம ஒரு உணவுப் பொருள் நம்ம சாப்பிட்றோம், இல்லை ஒரு காய்கறிகள் சரியான அளவில் எடுத்துக்கிறோன்னா அந்த நன்றி நம்ம அவங்களுக்கு மட்டும் சொல்கிறதில்ல, அதோடு சேர்த்து அதை விளைய வச்ச விவசாயிக்காக இருக்கட்டும், மண்ணுக்காக இருக்கட்டும், சூரியனுக்காக இருக்கட்டும், நிலம், நீர், காற்று, அதில் எவ்வளவோ மனிதர்கள் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு காய்க்கு நன்றி சொல்கிறோன்னா அதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் நன்றிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு யாராவது உங்கள் வீட்டிலையே காய் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட நன்றிகளை சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் யாருக்கு நன்றியோடு இருக்கீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு காய் கொடுக்குறவங்களுக்கு முடிஞ்சால் தேங்க்ஸ் சொல்லுங்கள். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.